திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி அருகே கஞ்சா வியாபாரிகள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 20 கிலோ கஞ்சா 2 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரன்பட்டி அருகே உள்ள நெல்லூர் பகுதியில் ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட கஞ்சாவை பிரித்து மோட்டார் சைக்கிளில் பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பப்படுவதாக பட்டிவீரன்பட்டி போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் நெல்லூரிலிருந்து சித்தரைவு செல்லும் ரோட்டில் 2 மோட்டார் சைக்கிள்களில் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்று கொண்டிருந்த 3 பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர். அவர்களிடம் நடத்திய சோதனையில் மோட்டார் சைக்கிளில் கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து போலீசார் நடத்திய விசாரணையில் ஆந்திராவிலிருந்து கடத்தி வரப்பட்ட கஞ்சாவை விற்பனை செய்ய முயன்றது தெரியவந்தது. இதுகுறித்து பட்டிவீரன்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து 3 பேரை கைது செய்து அவர்களிடமிருந்து 20 கிலோ 200 கிராம் கஞ்சா மற்றும் 2 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலவளவில் படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்னையில் இருந்து விமானம் மூலம் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் மதுரை விமான நிலையம் வந்தடைந்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சட்டப்பூர்வமாக அரசு விற்பனை செய்கிற மதுபானங்கள் மனிதவளத்தை பெருமளவில் சேதப்படுத்துகிறது என்று கூறினார். மேலும் தேசிய அளவில் மதுவிலக்கு கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும், அப்போதுதான் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதை தடுக்க முடியும் என்றார். அரசு மதுபான கடைகளை மூட வலியுறுத்தி வருகிற செப்டம்பர் 17ஆம் தேதி தந்தை பெரியார் பிறந்த நாளை முன்னிட்டு மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறினார். தற்போது அந்த சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிற திருத்தம் தண்டனையை அதிகரிக்க செய்கிறது அல்லது காவல்துறை அதிகாரிகளின் மீது பொறுப்பை சுமத்துகிறது என்பது சற்று ஆறுதலான ஒன்றாக இருந்தாலும் கூட முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு முதல்வர் முன்வர வேண்டும். அது திமுகவின் எதிர்காலத்திற்கு பெரிய அளவிலே வெகு மக்களிடையே செல்வாக்கை பெருக்கும். குறிப்பாக தாய்மார்கள் பெரிய நன்றிக்கடன் பட்டவர்களாக இருப்பார்கள். கள்ளக்குறிச்சியிலே நான் நேரடியாக சென்று மக்களை சந்தித்த போது கள்ளச்சாராயத்தை ஒழியுங்கள் என்று மக்கள் சொல்லவில்லை, அரசு மதுபான கடைகளை மூடுங்கள் என்றுதான் சொன்னார்கள். அதுதான் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசு, மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அரசு மதுபான கடைகளை படிப்படியாக மூடுவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி செப்டம்பர் 17 தந்தை பெரியாரின் பிறந்த நாளை முன்னிட்டு மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்த திட்டமிட்டுள்ளோம். பல லட்சம் பேர் பங்கேற்கிற மாநாடாக அந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்படும். தென்தாமரைக்குளம் அருகே டீ கடையில் ரூபாய் 1 லட்சம் மதிப்புள்ள புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்வதை தடுக்க மாவட்ட போலீஸ் சூப்பரண்ட் சுந்தரவனம் கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறார். இதையடுத்து மாவட்டம் முழுவதும் புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்வதை கண்காணிக்க காவல்துறையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று இரவு தென்தாமரைக்குளம் அருகே இலந்தையடி விளைவில் உள்ள தேநீர் கடையில் புகையிலைப் பொருட்கள் விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பவ இடத்துக்கு சென்ற காவல்துறையினர் நடத்திய சோதனையில் புகையிலைப் பொருட்களை பதுக்கி வைத்து விற்பனை செய்தது தெரியவந்தது. இதில் டீ கடை நடத்தி வந்த அதே பகுதியைச் சேர்ந்த தர்மலிங்கம் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மேலும் அங்கு பதுக்கி வைத்திருந்த 10 மூட்டைகளில் இருந்த சுமார் 1 லட்சம் மதிப்புள்ள 100 கிலோ புகையிலைப் பொருட்களை பறிமுதல் செய்து காவல் நிலையம் எடுத்து சென்றனர். இதுகுறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மார்த்தாண்டம் அருகே பல கோடி ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட ஊராட்சி மன்ற தலைவியை கைது செய்ய கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். குமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே அமைந்துள்ளது கொல்லஞ்சி. இங்கு சுமார் 30க்கும் மேற்பட்ட பெற்றோரிடம் அவர்களுடைய மகன்களுக்கு மத்திய அரசின் கீழ் இயங்கும் இந்தியன் ரயில்வே மற்றும் உணவுத்துறை உள்ளிட்டவைகளில் வேலை வாங்கி தருவதாக கூறி சுமார் 15 லட்சம் ரூபாய் வீதம் 4 கோடி ரூபாயை அப்பகுதி ஊராட்சி மன்ற தலைவர் சலோமி மற்றும் அவரது கணவர் சோபிதாஸ் இருவரும் மோசடியில் ஈடுபட்டுள்ளனர். பணத்தை இழந்தவர்கள் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் கண்காணிப்பாளர் உட்பட அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். இருப்பினும் 2 ஆண்டுகள் ஆகியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தால் பணத்தை இழந்த பெற்றோர்கள் தங்களது பணத்தை திருப்பித் தரக்கோரி ஆவணங்களுடன் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன் குவிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து பணத்தை தங்களுக்கு மீட்டுத் தரக்கோரி பெற்றோர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
ரயில்வேல வேலை வேண்டி தாரேன்னு சொல்லிட்டு கொலஞ்சி பஞ்சாயத்து தலைவர் சலோமி வலிய வந்து ஏன்னா வீட்டில் வந்து 45 நாளில் வேலை எடுத்து தாரேன் கன்ஃபார்ம் தான் நீ பேடிச்சாத நான் எங்கிலும் வீடு வச்சதில் எனக்கு கடன் இருக்குது அப்போ இப்போ எனக்கு முடியாது சொன்னதுக்கு அது இல்லை வாழ்க்கை பிரச்சனையாக 45 நாளையில் வேலை கிட்டும் எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டுன்னு சொல்லியாக என்னை இப்படி வந்து ஏமாத்தினேன் நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னவரும் கூட கேட்கல என்னம்மா அசோகலையில் கம்பல்ல அந்த பிள்ளை அவளே ஃபோன் பண்ணி ராமானம் விழித்து வீட்டில் வருத்தி மெட்ராஸில் 3 மாதம் இருந்து அடுத்து தானாப்பூர் கொண்டு போயிருந்து அங்கே ட்ரைனிங் சொல்லிண்டு அங்கே வந்து ட்ரெயினில் வந்து ட்ரெயின் பெட்டியில் தண்ணி இந்த பாத்ரூம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணக்கு 45 நாள் கூட்டிட்டு போய் 30 நாளத்திலேயே அந்த ஃபார்ம் எல்லாம் கொண்டு தந்திருந்து இந்த ஆர்ஐ வில்லேஜ் ஆஃபீஸ் தஹசில்தார் எல்லாத்தையும் கையெழுத்து வாண்டங்கு ஃபார்மை தந்திருந்து அந்த ஃபார்மையும் சோபிதாஸ் தான் எல்லாத்தையும் போய் கையெழுத்து வாங்கியிருந்து ஒரு கையெழுத்துக்கு 2000 ரூபா வீதம் வாங்கி எல்லாத்தையும் அவர் தான் பண்ணியிருந்து அந்த டெல்லிக்கு போக ஒரு நல்ல அப்பாயின்மெண்ட் போலியான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தந்திருந்து இது அங்கே போகக்குள்ள ஃபார்ம்னு தெரியுண்டு இதை தந்திருந்து இது எல்லாமே அவைய திட்டம் போட்டு இந்த பதவியை வச்சு திட்டம் போட்டு இந்த மாதிரி காரியங்களை பண்ணியிருக்கு ஆனால் கொல்லஞ்சி பஞ்சாயத்தில் ஏகப்பட்ட மக்களை இது மாதிரி பாதிச்சிருக்கு. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.